ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையில நான் ஒருமித்து கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 9 மாதமும் கண்மணியை போல நம்மை பாதுகாத்தார். நம்மோடு கூட பிரயாணம் செய்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த பூமியை விட்டு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் ஜீவனோடு வைத்து அவருக்கு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை என்பதை மாற்ற நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய சிந்தனைக்காக பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய மன்னாவை இந்த காலை வேளையில நீர் தந்திருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசும், என்னை பலப்படுத்தும். உம்முடைய கிருபையின் சத்தியத்தை பரிபூர்ணமாய் அறிவிக்க கர்த்தரடியானுக்கு கிருபை தருவீராக. நன்றவரே, ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த காலை வேளையில திறக்கப்படட்டும். வசனம் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிந்து இந்த வசனத்தினுடைய கர்த்தாவே ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவிச்சு உள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஏற்பட்ட நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வசனம் நமக்கு நன்றாய் பரிச்சயமான ஒரு வசனமாக இருந்தாலும் இந்த காலை வழியில நமக்கு ஏற்ற வார்த்தையை அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நான் இன்றைக்கு இந்த வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் உங்களோடு சொற்ப நேரம் பேசும்படியாய் விரும்புகிறேன். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் கர்த்தர் தருகிறேன் என்று சொல்லி மோசேக்கு சொல்லுகிறார். காரணம், அவருடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய சோர்வு, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான மிகப்பெரிய தவறு நிமித்தம் சோர்ந்து போன மோசே, இப்பொழுது உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் நீர் என்னை என்ன செய்ய வேண்டாம், இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்குத்தான் கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நன்றாய் கவனிக்கணும். இங்கே கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. 32:7 யாத்திராகமம் 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் ஜனங்கள் தங்களை என்ன செய்தார்கள், கர்த்தர் என்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து வரவழைப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்த போதோ கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த உன் ஜனம் என்று சொல்கிறார். ஆனால் மோசே சும்மா விடலை. அங்கே வசனத்தில் வாசிப்போம். ஆனால் 13ஆம் வசனத்துடைய பிந்தின பகுதியை மட்டும் வாசிங்க. 33:13. இல்லை 33:13வது வசனத்தில் பிந்தின பகுதி. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். கர்த்தர் சொல்கிறார் உன்னுடைய ஜனம் என்று, ஆனால் மோசே சொல்கிறான் உம்முடைய ஜனம் என்று என்ன செய்தருளும், நினைத்தருளும். அப்போ விட்டு கொடுக்கவில்லை. அவர்கள் வேறு மனுஷர் அல்ல, இவர்கள் உம்முடையவர்கள் தான் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய சமூகத்தில் தான் இளைப்பாறுதல். சங்கீதம் 16:11 வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில். பார்த்தீங்களா, கர்த்தருடைய சமூகத்தில் தான் என்ன உண்டு, பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அந்த சமூகத்தில்
ஆனந்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தான் மோசே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் என்னோடு கூட வர வேண்டும். அதையே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல உம்முடைய சன்னிதானத்துல சந்தோஷம் என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருடைய சன்னிதானத்துல தான் என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. என்றால் நான் வசனத்தை வாசிக்கும் போது நிறைய வசனங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆனால் 1-2 வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 56 வாசிக்கும் போது என் ஜெப வீட்டிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. அதனால ஒன்றை நாம் அறிய வேண்டும், தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் வைத்திருக்கிறார். அங்கேதான் இளைப்பாறுதல் உண்டு. அங்கே எரேமியா 31ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31 முதல் 2 வசனங்கள். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் வாசிக்கிறோம். யாருக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறாராம்? இஸ்ரவேலுக்கு. அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாரெல்லாம் வனாந்திரத்தில் பட்டயத்திற்கு தப்பி இரக்கம் பெற்றார்களோ மீந்த ஜனத்திற்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இளைப்பாறுதலை தருகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிற காரியம் எப்படி கிடைக்கும்? 3 காரியங்கள் கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே நாம் முதலாவது தானே வாசித்தோம், யாத்திரா 33:13. கர்த்தருடைய ஜனத்திற்கு இளைப்பாறுதல் உண்டு, தேவ ஜனத்துக்கு இளைப்பாறுதல். எரேமியா 31 வாசித்தோம், இரக்கம் பெற்ற ஜனத்திற்கு இளைப்பாறுதல். 3வது ஒரு காரியம் மத்தேயு 11:28 நான் வாசிக்கும் போது அங்க வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல். அப்ப அவரிடத்தில் வருகிறவர்களுக்குத்தான், தூரமாய் நிற்கிறவர்களுக்கு அல்ல, அவருடைய சமூகத்திலே வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் ஆத்துமாவிலே தருகிறார். இயேசு சொல்லும் போது சொன்னார், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. ஆத்துமாவிலே தான் துக்கம். அப்ப ஆத்துமாவிலே இளைப்பாறுதலை கர்த்தர் அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா தேவனுடைய இளைப்பாறுதலினாலே நிறைந்திருக்க வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? ஏசாயா 28:11 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, ஏசாயா 28:11, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். பார்த்தீங்களா? இதுவே எதுவே? 11வது வசனம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடே என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவரால தான் நமக்கு கிடைக்கிறது என்ன? இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வேற எதினாலும் அல்ல. அவருடைய சமூகத்தில் வரும்போது பரிசுத்த ஆவியினாலே நாம் நிறைந்தால் உண்மையாகவே இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திற்கு வருவோம், வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்தை 9:31 வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரிய நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும். பார்த்தீங்களா? இப்ப பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே தான் என்ன உண்டு? ஆறுதல் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. சகலமும் அந்த ஆவியானவர் தான் நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். வேற எந்த விதத்திலும் நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, இளைப்பாறுதலை ஆண்டவர் தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறாரே,
இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அது மிக முக்கியமான ஒரு காரியம். நான் ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 25:19. உன் தேவனாய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறத்தாராகிய உன் சத்துருக்கள் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை என்ன செய்ய வேண்டாம்? கர்த்தர் உன்னை இளைப்பாற பண்ணும்போது, அங்க வசனத்துல வாசிக்கணும், கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தரும்போது நீ செய்ய வேண்டிய காரியம், அமலேக்கை வானத்தின் கீழ் இராதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? சங்கரிக்க வேண்டும். நான் எந்த அமலேக்கையா போய் சங்கரிப்பது? நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் அமலேக்கிக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் சற்று சிந்திப்போமானால் நலமாயிருக்கும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அமலேக்கியர் வந்து ரெபித்தீமிலே இஸ்ரவேலரோடே என்ன செய்தார்கள்? இவங்க போயிட்டு இருக்காங்க பிரயாணமாய். ஆனால் ரெபித்தீமிலே அவர்கள் வந்து என்ன செய்தார்களா? யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். வேண்டுனே வம்புக்கு வராங்க. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையில யுத்தத்திற்கு பிசாசு எழும்பி நிற்கிற நம்மோடு கூட வழக்காடுவதற்கு. அப்ப பிசாசுக்கு என்ன செய்யணும்? நமக்கு எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இது நான் வேறு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை பாருங்க. எதை கர்த்தர் மனதிலே வைத்திருக்கிறாராம்? அமலேக்கு வழிமறித்த செய்கை. அப்படின்னா என்ன செய்யறது? முன்னேறி போகக்கூடாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னேறி போகக்கூடாதபடிக்கு சத்துரு நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். பவுலடியார் சொல்லுவார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் என்ன செய்கிறது? போராடுகிறது. அந்த போராட்டம், அமலேக்காகிய மாம்சத்தின் போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி போகக்கூடாதபடிக்கு, ஆவிக்குரிய சுத்தத்தில் வளரக்கூடாதபடி, விசுவாசத்தில் உறுதியாக கூடாதபடிக்கு, தேவ நீதியை செய்யக்கூடாதபடிக்கு, கிறிஸ்துவோடு நெருங்கி சேரக்கூடாதபடிக்கு, ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு, வேதம் வாசிக்க கூடாதபடிக்கு நம்மை வழிமறிக்கிறவனாய், தடை செய்கிறவனாய் காணப்படுகிறார். ஒன்றை நன்றாய் அறிய வேண்டும், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே என்ன செய்கிறார்? போகிறார். அவரை பிடிப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகளையும் மாற்றி போட முடியும். நம் இளைப்பாறுதல் கிடைக்கும் போது கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அமலேக்கை சங்கரிக்கணும். நமக்கு விரோதமாய் போராடுகிற, வழிமறிக்கிற அல்லது முன்னேறி போகக்கூடாதபடிக்கு தடை செய்கிற வல்லமைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ள முடியும்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டுமே. இயேசு சொல்லும் போது சொன்னாரே, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது என்று மத்தேயு 17:21 சொன்னாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம்? எவ்வளவு நாம் பிரயாசப்படுகிறோம் முன்னேறி போவதற்கு. ஆனால் பிசாசு நம்மை தடை செய்கிறார். ஆனால் ஒன்று, அவனை மேற்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய பலத்தினாலே நாம் அவனை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஜெயத்திற்காக நாம் அழைக்கப்பட்ட ஜனம். 2வது காரியம், அவன் செய்கிற காரியம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 15:18. நீ போய் அந்த அமலேக்கியராகிய அந்த பாவிகளை
பாருங்கள், பாவிகளை சங்கரித்து என்று சொல்லுகிறார். பாவிகள் யார்? சங்கீதம் 1:5 வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, பாவிகள் நீதிமான்களின் சங்கத்தில் என்ன செய்வதில்லை, நிலைத்து நிற்பது இல்லை என்று கர்த்தருடைய வசனத்தை சொல்கிறது. பாவி கண்ணியிலே அகப்படுகிறவனாய் காணப்படுகிறான், பாவி நன்மையை கெடுக்கிறவனாய் காணப்படுகிறான். எல்லாம் வசனம் இருக்கிறது, நேரம் இல்லாதபடினாலும் சுருக்கமாய் வேகமாய் போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம், பரிசுத்தவானுடைய ஐக்கியம் எப்போதும் தேவையாயிருக்கிறது. அதற்குத்தான் தேவ சபையின் ஐக்கியம் எப்போதும் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாவத்திலிருந்து, பாவிகளை விட்டு நாம் வேறுபட்டு ஜீவிக்க முடியும். கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், வேறு பிரிந்து ஜீவிப்பதை குறித்து. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்கிறார், விக்கிரகத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் இசைவேது. அங்க வசனத்தில் தெளிவாய் நாம் வாசிக்கலாம். ஆனால் ஒன்று, நாம் அவைகளுக்கு விலகி ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறவர் ஆயிருப்பார். மாத்திரமல்ல, மூன்றாவது காரியம், அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் கடைசி 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமம் 17:16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அப்போ அமலேக்குடைய மற்றொரு குணாதிசயம், அவன் வழிமறிக்கிறவன் மட்டுமல்ல, அவன் பாவி மட்டுமல்ல, மூன்றாவது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவன். அப்படின்னா கர்த்தருடைய ஆளுகை, சிங்காசனம் என்றும் போது கர்த்தருடைய ஆளுகை, அதிகாரம், அவருடைய அதிகாரத்திற்கு விரோதமாய் நிற்பவன். அப்ப கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அவன் கை இருக்கிறபடினாலே அவனுடைய நாளெல்லாம் என்ன செய்யுமாம், யுத்தம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப கர்த்தருடைய ஆளுகைக்கு விரோதமாய் இருக்கிற செய்கையை நாம் அறிந்து அதற்கு விலகி இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நீ 2வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே. நல்ல கவனிக்கணும், கர்த்தர் ராஜாவுக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை தந்தபோது அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாயிருந்தது? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற சிந்தை. அருமையானவர்களே, அவன் சொல்லும்போது சொல்கிறான், நான் கேதுரு மர வீட்டிலே குடியிருக்கிறேன். கர்த்தருடைய பெட்டியோ எங்க இருக்கிறது? திரைகளின் நடுவிலே இருக்கிறது. எப்படியாயிலும் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறான், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் அவனவன் மச்சு பாவப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கிறது என்ன? கர்த்தருடைய வீடு எண்ணமற்று போயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னாரே. நம்முடைய ஆலயமாய சரீரத்தை நாம் எவ்விதமாய் பாதுகாக்கிறோம்? நான் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன செய்வார்? கெடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நாம் நம்முடைய ஆலயமாய் இந்த சரீரத்தை கர்த்தருக்கு பிரியமாய் நாம் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்தை குறித்த ஒரு சிந்தை, எழுத்தின்படி உண்டாயிருக்கிற ஆலயம், நம்முடைய ஆலயத்தை கர்த்தர் கட்ட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது கடைசியாக ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் என்ன செய்தார்? சபையில. அப்ப சபை கட்டப்படுகிறது, ஆலயம் கட்டப்படுகிறது எதனாலே? ஆத்துமாக்களாலே.
ஆத்துமாக்களை கொண்டு ஆலயம் கட்டப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாம் செய்கிறோமா? இந்த 2025ஆம் வருஷம் 10ஆம் மாதத்தில் ஒரு தீர்மானம் செய்வோம். நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுகிற காரியம், ஒரு ஆத்துமாவை ஆகிலும் கர்த்தருக்கா என்ன செய்யுங்க? ஆதாயப்படுத்துங்க. இன்றைக்கு நான் அதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன். கர்த்தருக்காய் நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யாதிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நஷ்டப்படுத்துவதாக இருக்கிறோம். அருமையானே, நாம் கர்த்தருக்காய் எதை செய்கிறோம்? நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்போஸ்தலர் அன்றைக்கு எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபம் நிச்சயமாகவே ஆலயத்தை என்ன செய்தது? சபையை கட்டினது. ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு சபையில் என்ன செய்யப்பட்டார்கள்? நம்முடைய வாஞ்சை அதுவா இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய சபையில ஒவ்வொரு வாரமும் ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்தான ஆராதனை காணப்பட வேண்டும். ஜனங்கள் சத்தியத்தில் வளரணும். ஆண்டவரே, நம்ம அப்படி ஜெபிப்போமானால் நிச்சயம் நம்முடைய ஜெபத்தின் முகாந்திரம் ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். இன்னும் சாலமோனை குறித்து வசனத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 5:4. ஆனாலும் இப்பொழுதும் என் தேவனாய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். எனக்கு விரோதியும் இல்லை. பாருங்க, கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு சுற்றிலும் என்ன செய்தாராம்? இளைப்பாறுதலை தந்தார். அவன் சொல்லுகிறான், எனக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. எந்த இடையூறு இல்லாதபடிக்கு நான் காணப்படுகிறேன். ஆகையினாலே அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் 5வது வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம், ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தரின் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். பாத்தீங்களா? அவனுடைய சிந்தை, தகப்பனுக்கு இருந்த அதே சிந்தை யாருக்கு இருக்கிறது? குமாரன் ஆகிய சாலமோனுக்கு காணப்படுகிறது. இன்றைக்கு ஊழியக்காரன் மட்டுமல்ல, விசுவாசிகளாகிய ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்திலும் நம்முடைய சபை கட்டப்பட வேண்டும். என் சபை என்பதல்ல, என் சபை என்று சொல்ல ஒரே ஒருவர் தான் தகுதி உடையவர். அது கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். என் சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னார். அவர் கட்டுகிறார். ஆனால் நாம் அதில் ஒரு அங்கமாயிருக்கிறோம். நம்முடைய சபை கட்டப்பட வேண்டும். நாம் அங்கமாயிருக்கிற இந்த சபை கட்டப்பட வேண்டுமே. ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும். நம்முடைய ஜீவிதம் ஒரு வாஞ்சை, ஒரு ஆத்தும பாரத்தினால நிறைந்திருக்க வேண்டும். சாலமோன் சும்மா இருக்கல, தீருவின் ராஜாவிடத்தில் சொல்லி வேண்டிய மரத்தை எல்லாம் கொண்டு வர அவன் ஆட்களை ஏற்பாடு செய்கிறவனாய் காணப்பட்டான். ஏற்கனவே தாவீது வேண்டிய சகலவற்றையும் என்ன செய்து வைத்திருந்தான்? சவதரித்து வைத்தார். பொன்னையும் வெள்ளியையும் மரங்களையும் எல்லாம் வெண்கலத்தையும் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். இப்ப சாலமோன் அதற்கு மேலாகவும் செய்கிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் இசைந்து கை கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மோசே கை தளர்ந்த போது எவ்விதமாய் இஸ்ரவேலர் மடங்கடிக்கப்பட்டார்களோ, அப்பொழுது ஆரோனும் ஊரும் பார்த்து ஒருவர் கை பக்கத்தில் இருவருடைய மோசேயுடைய கைகள் இரு கைகளையும் இருவரும் தாங்கி இருந்தது போல யுத்தத்தில் முற்றிலும் அமலேக்கு சங்கரிக்கப்படுவதேக்கும் கை தளர்ந்து போகாத கவனிக்கு காணப்பட்டது. அதை போல கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தாக்குவதல்ல, தாங்குகிறது. தாங்கும் போதுதான் ஊழியம் கட்டப்படும். எப்படி தாங்க முடியும்? ஜெபத்தில் தாங்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஒரு ஆத்துமாவை கூட்டி கொண்டு வருகிறதுனாலே தாங்கலாம். பல விதங்களில பொருளாதாரத்தில் நாம் ஊழியத்தை தாங்க முடியும். எப்படியோ கர்த்தருடைய ஆலயம் என்ன செய்யப்பட வேண்டும்?
கட்டப்பட வேண்டும். கர்த்தர் அதை கட்டுகிறவராயிருக்கிறார். முடிவிலேதான் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய ஆலயத்தை குறித்த சிந்தையும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் அதற்காய் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அடுத்த மூன்றாவது காரியத்துக்குள்ள நான் கடந்து போகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. அங்க ஆசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். மன்னிக்கணும், 2 நாளாகமம் தான். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் கட்டினான். அவன் தேசத்தை கட்டுகிறவனாய் அதற்கு தாழ்பால் போட்டு மறுபடியும் அவன் செய்த காரியம் 7வது வசனத்தில் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவன் கர்த்தரை தேடும்படிக்கு ஜனங்களுக்கு என்ன செய்தான் சொன்னான். அவர்கள் கர்த்தரை தேடின போது காரியம் என்ன செய்தது? வாய்த்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வந்தார்கள். மரேசா ஊரானாகி செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் அங்கே வந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்த அவனுடைய கையிலே முறியடிக்கிறவராய் காணப்பட்டார். நீ வசனத்தை பாருங்க, 8வது வசனம். யூதாவிலே பரிசையும் இருந்தது. பராக்கிரமசாலிகள் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா போதுங்க. இங்க வசனத்துல வாசிக்கிறோம், இங்கே எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேரோடு கடந்து வருகிறார். ஆனால் ஆசா செய்த காரியத்தை அங்க வசனத்துல வாசிக்கிறோம். 11வது வசனத்துல கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் சொன்ன காரியம், கர்த்தாவே பலனற்றவனுக்கு ஆகிலும் பலவனம் உள்ளவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தாவே எங்களுக்கு என்ன செய்யும்? நம்ம ஜெபிக்கிறோமா? நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி வரும்போது நாம் ஜெபத்திலே போராட வேண்டும். ஏதோ கடமைக்காய் ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. நம்ம அதிகமாய் ஜெபத்திலே கர்த்தரிடத்தில் போராடி ஜெபிக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை நமக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம். இங்கே ஆசா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே எங்களுக்கு துணை நில்லும், அவர்கள் எங்களை மேற்கொள்ள விடாது. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பலவீனர் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களை அவன் கையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன் அந்த 14ஆம் அதிகாரத்தில். மறுபடியும் அவர்கள் செய்த காரியம் என்ன? வசனத்தை வாசிப்போமா? 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். பாருங்க, கர்த்தருக்கு பலியிட்டார்கள். இளைப்பாறுதல் வரும்போது பலி செலுத்துவது, நாம் எவ்வளவாய் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பலி செலுத்துவது என்றால் ஆடு மாடு கோழி கொண்டு வருவது அல்ல. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான் என்று வசனத்தில் வாசிக்கிறோமே. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அடுத்து அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? 12வது வசனத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்று என்ன செய்தார்கள்? உடன்படிக்கை செய்தார்கள். நாம் உடன்படிக்கை செய்கிறோமா கர்த்தரோடு? ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை தேடுவேன்.
என்னை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடையே தேடுவேன் என்று கர்த்தாவே என் இருதயம் உம்மிடத்தில் என்ன செய்தது? சொல்லிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தரை நாம் எவ்விதமாய் தேடுகிறோம்? அதிகாலையில் தேடுகிறோமா? கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுகிறது ஒரு மனுஷனுக்கு தான் கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறார். அடுத்தது அவன் செய்த காரியம் பாருங்கள். வசனம் சொல்லுகிறது 15வது வசனத்துல, ஆணையிட்டார்கள் என்று 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 15வது வசனம், இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள், முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் என்ன செய்தார்கள்? தேடினார்கள். அப்ப நம்ம தேட வேண்டியது அவசியம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேடுவோமானால் அது நமக்கு ஆசீர்வாதம். இன்னும் ஒரு மனுஷனை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்பேன். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை, பார்த்தீங்களா? யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் ராஜ்யபாரம் எப்படி இருந்தது? அமெரிக்கையா இருந்தது. அவன் செய்த காரியத்தை நீங்க வீட்டில் போய் அந்த வசனத்தை எல்லாம் வாசித்து பாருங்க. அவன் கர்த்தருக்கு பயந்து தன் கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு முகத்தோடு கர்த்தரை தேடினான். அடுத்தது அங்க வசனத்தில் வாசிக்கும் போது, அதிகாலமே எழுந்து தெக்கோவா வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே பாடகரை நிறுத்தி அவர்கள் யுத்த களத்தில் என்ன செய்தார்கள்? பாடல் பாட செய்தார்கள். யுத்தத்தில் எல்லாரும் ஈட்டியும் வில்லையும் பிடித்து கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் யோசபாத்தோ செய்த காரியம், அவர் பாடகரை நிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட ஆரம்பித்தார். பாட பாட நடந்த காரியம், அவருடைய சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் கை கலந்து அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தருடைய வசனத்தில் அங்கு வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே இஸ்ரவேலின் சத்துருக்களோடு கூட என்ன செய்தார்? 29வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சத்துருக்களோடு, பார்த்தீங்களா? யுத்தம் யார் செய்தது? நம்ம நினைக்கிறோம் நம்ம யுத்தம் பண்ணணும்ட்டு. நம்ம யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை துதித்தால் போதும். துதியின் மூலமாய் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்தார்கள். சிறைச்சாலை அஸ்திபாரம் திறந்தது நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கிலிகள் கலண்டது. கர்த்தர் அவளை விடுவிக்கிறவராய் காணப்பட்டார். எங்கே துதி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதில் இந்த காலை வழியில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் இந்த மாதத்தில் கட்டளையிடுகிறார். இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது நம்முடைய ஆத்துமாவிலே இளைப்பாறுதல். நாம் இளைப்பாற பண்ணும்போது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து கேட்டோம். கர்த்தர் இதன்படியே செய்ய நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்திருந்ததோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். இளைப்பாறுதலை கட்டிடப் போகிறேன் என்று சொன்னீர். உம்முடைய இளைப்பாறுதல் எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் தேவாண்டவரே. ஆத்துமாவிலே சோர்ந்து போகிற ஜனத்திற்கு, பலவீனப்பட்டு போகிற ஜனத்திற்கு உம்முடைய இளைப்பாறுதல் அவசியம் தேவை. உம்முடைய இளைப்பாறுதலினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மகா இரக்கமும் ஸ்நேகம் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்திருந்ததோடு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடி பரலோகத்தின் தேவ சமூகத்தில் பாடி துதிக்க, நம்முடைய வார்த்தைகளை கேட்க, நாங்கள் ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்க கர்த்தர்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய கையில் கொடுத்திருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் உண்மை உத்தரவாதம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் உள்ள சமூகத்தில் கடந்து வர எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொருக்கு வேண்டி நல்ல சுகம் பலனா எல்லாவற்றையும் கர்த்தர் தருவீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். போக்கில் வரத்தில் எல்லாம் கூடியும் ஆபத்து அனர்த்தங்கள் நாசங்கள் மோசங்கள் விக்கனங்கள் எல்லாவற்றையும் விலைக்கு காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் செய்கிற தொழில் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பையும்
பராமரிப்பை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஞானத்தின் ஆவினால நிரப்பு. இந்த நாட்களில் பிள்ளைகள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள். நேர்த்தியாய் பரீட்சை எழுத கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, நாதா ஸ்தோத்திரம், கர்ப்பஸ்திரீகளாக இருக்கிறவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் சுகமான பிரசவத்தை கட்டளையிடும். திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் நடக்க அனுக்கிரகம் பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே பிரயாசத்தோடு கூட உங்களுடைய சமூகத்தில் வந்த இவர்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து திருப்தியாக அனுப்பும். இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இளைப்பாறுதலை தருவீராக, இளைப்பாறுதலை கட்டளிடுவீராக. சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர் நீர் அப்படி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இளைப்பாறுதல் கிடைக்கும் போது நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து கொண்டு உலக மாம்ச பிசாசினாலே கரைபடாதபடிக்கு ஆண்டவரே அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஜெயங்கொண்டவர்களாய், ஜெயங்கொண்டோர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் இடதாயிலும் வலதாயிலும் சாய்ந்து பாராதபடிக்கு உண்மையே நோக்கி பார்த்து எங்களுடைய ஜீவித ஓட்டத்தில் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்டவர்களையும் சந்தியும் வருகிற நாட்களில் கர்த்தர் கூட்டி சேரும். உங்களுடைய மேன்மையான வரைக்கு ஆயத்தப்படுத்தும். துதி கனமாய் நமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கொண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வரும் அளவு கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.